ஹலோ வணக்கம் சார். ஹலோ கார்த்திக் பார்ட்னர் சார், லைன்ல இருக்கீங்களா? கார்த்திக் தான் மேடம், லைனில் இருக்கேன், சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் கன்ஃபர்மேஷன் சார். நீங்கள் 2:57 PM கன்சர்ன் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. டாடா ஏசி பார்ட்னர் ஹிட்டாச்சி ஏடிஎம் சேத்துப்பேட்டிலேருந்து மேல்நல்லத்தூரில் ஆர்டர் முடிச்சிருக்கீங்க சார். ஆர்டரோட அமௌண்ட் 996 ருபீஸ் காமிக்குது. இதில் வெயிட்டிங் டைம் ஆட் ஆகலன்னு கன்சர்ன் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, கரெக்டுங்களா? ப்ளீஸ் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் சார். ஆமாம் மேடம். தேங்க்யூ ஃபார் யுவர் கன்ஃபர்மேஷன் அண்ட் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ட் இஷ்யூ சார். என்னோட இதுலேருந்து செக் பண்ணதில் ஜிபிஎஸ் எரர் இல்லை, ஃபிக்ஸ்டு ப்ரைஸிங். நீங்கள் எவ்வளோ நேரம் இதில் வெயிட் பண்ணியிருக்கீங்கன்னு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ப்ளீஸ். மேடம் இதுக்கு மேலே நான் 10 பேர்கிட்ட சொல்லியாச்சு. நீங்கள் 11வது ஆள் மேடம் இப்போ கஸ்டமர் கேர்லேருந்து. நான் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் எல்லாமே அனுப்பிட்டேன். நீங்களே போர்ட்டரில் அமௌண்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க, அமௌண்ட் ரிசீவ்டுன்ட்டு. போர்ட்டர் ஃபுல்லாக ஃப்ராடு மேடம். சார், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ட் இஷ்யூ. உங்கள் சுச்சுவேஷன் புரியுது, ஓகேங்களா? நான் அமௌண்ட் ரிசீவ் பண்ணாமலே நான் அக்செப்ட் பண்ணலை அமௌண்ட் ரிசீவ்டுன்ட்டு. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சைட்ல இருந்து க்ளோஸ் பண்ணுறீங்க, அது எப்படி பண்ணுவீங்க? சார், அது நான் அமௌண்ட் ரிசீவ்டுன்ட்டு நான் தான் மேடம் க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்க சார். என் சைட்ல இருந்து நான் க்ளோஸ் பண்ணவே இல்லை மேடம் அமௌண்ட் ரிசீவ்டுன்னு. சரிங்க சார், எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ட் இஷ்யூ. நான் இதில் உங்களுக்கு அப்டேட் ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணி அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். அது டிஃபால்ட்டாக 30 minutes அப்டேட் பண்ணலன்னா அப்டேட் ஆயிடும் சார். இந்த ஆர்டரில் நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கீங்கன்னு ப்ளீஸ் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2 hours 56 minutes மேடம், 17 seconds. 1 hour 2 hours 56 minutes. பார்ட்னர் சார், நான் பேசுறது கேட்குதுங்களா? ப்ளீஸ் சொல்லுங்கள். சொல்லுங்கள் மேடம். எஸ் சார். இதில் 1 hour ஃப்ரீ லோடிங் அன்லோடிங் டைம் போக எவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணீங்க? 116 நிமிஷம் மேடம், அதாவது 116. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் கன்ஃபர்மேஷன் அண்ட் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ட் இஷ்யூ. ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு ஜென்ரேட் ஆக 996 ருபீஸ் கரெக்டுன்னு தான் வருது. ஆனால் உங்களுக்கு ஃபேரில் இஷ்யூ இருக்குன்னு சொல்கிறீங்க. அதாவது 2 hours 4 minutes கம்மியாக ஃப்ரீ வெயிட்டிங் டைமுக்கு மேலே வெயிட் பண்ணியிருக்காதா சொல்கிறீங்க சார்? ஆமாம் மேடம், நான் கஸ்டமர்கிட்ட பேமெண்ட் வாங்கிட்டு நான் கிளம்பிட்டேன் மேடம். நீங்கள் 2 மணி நேரம் கழித்து கால் பண்ணுறீங்க, நீங்களே கேஸை க்ளோஸ் பண்ணிடுவீங்க. போர்ட்டர் அப்போ என்ன மேடம் சப்போர்ட் பண்ணுறீங்க? நான் 3 மணிக்கு ஆர்டர் க்ளோஸ் பண்ணேன் மேடம் ட்ரிப்பு. இப்போ டைம் என்ன ஆச்சுங்க மேடம்? 5 மணி. உங்களுக்கு பேசியிருக்காங்க. இதில் ஆக்சுவல் ஃபேர் அப்டேட் பண்ணுற ஆப்ஷன் 1282 ரூபாய் தான் அவைலபிள் இருக்குது. நீங்கள் அக்ரி ஆகாததுனால அது ஃபாலோஅப்பில் இருக்குது, ஓகேங்களா? மேடம், நீங்களே போர்ட்டரில் க்ளோஸ் பண்ணிட்டீங்க 996 அமௌண்ட் ரிசீவ்டு அப்படின்ட்டு. அது வாலெட்லேயுமே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க 168 ருபீஸ் அப்படின்ட்டு. நீங்கள் இப்போ 1298 அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் போர்ட்டல் ஆப்பில் என்ன தான் பண்ணுறீங்க எனக்கு? இப்போ பண்ணி கொடுக்கதா கால் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள். கஸ்டமருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன், ஓகேங்களா? மேடம் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா எதுக்கு மேடம் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க? 2 ஹவர்ஸா மேடம் நீங்கள் ஒரு காலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க? சார், ப்ரீவியஸாகவும் உங்ககிட்ட பேசியிருக்காங்க சார். மேடம் ப்ரிவியூஸாக என்ன மேடம் பேசியிருக்காங்க? நான் கேஸ் க்ளோஸ் பண்ணி தரேன் சார், நான் சரி பண்ணி தரேன் சார்ன்றாங்க, காலை கட் பண்ணிடுறாங்க. 2 ஹவர்ஸாக நான் இதே இதுலேயே உட்காந்துருக்கணுமா? 3 மணிக்கு ட்ரிப் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் மேடம். எஸ் சார், எனக்கு புரியுது. இப்போ நீங்கள் வந்து நான் அப்டேட் பண்ணி தரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே. சார், முன்னாடியும் இதை
பண்றதா சொல்லியிருக்காங்க. பட் நீங்க அக்ரி ஆகலைன்னு தான் ஃபாலோ அப்ல வச்சிருக்காங்க சார். மேடம் 3 மணி அதுக்காக 2 மணி நேரமா மேடம் ஃபாலோ அப்ஸில் பண்ணுவீங்க? நீங்கள் கேட்ட டீட்டெயில் எல்லாமே நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டேன். எல்லா இதுவுமே இருக்குது. எல்லாத்தையுமே அனுப்பிட்டேன். நீங்கள் கேட்ட அடுத்த நிமிஷமே எல்லாத்துக்குமே அனுப்பிச்சிட்டேன் நான். நீங்கள் Okay, கஸ்டமர்கிட்ட sir. நான் இருக்கிற அமௌண்ட்டை வாங்கிட்டு நான் கிளம்புனதுக்கு அப்புறமா நீங்கள் இப்போ கால் பண்ணி அப்டேட் பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே. அட்லீஸ்ட் ஒரு Partner half அன் நான் என்ன ஹவர்லையாவது சொல்றேன்னா, நீங்க நீங்கள் வாங்கிட்டு ப்ராப்ளம் சொல்யூஷன்ஸ் கிளம்பிட்டீங்க. இது பண்ணலாம். பார்ட்னர் சார் முன்னையும் இந்த அமௌண்ட் அப்டேட் பண்ண சொல்லி தரதுக்கு தான் பேசியிருக்காங்க. பட் நீங்க அக்ரி ஆகாததுனால தான் ஃபாலோ அப்ல இருக்கு. ஓகேங்களா? மேடம் நான் வெயிட் பண்ணாமல் டைமிங் பார்த்தீங்கன்னா இப்போ 402 ருபீஸ் வரணும் எனக்கு எக்ஸ்ட்ரா. நீங்கள் வந்து 262 ருபீஸா 238 ருபீஸா சொல்கிறீங்க. ஆமாங்க சார். ஏன்னா இதுல ஜிபிஎஸ் எரர் இல்ல, ஃபிக்ஸ்டு பிரைசிங். இந்த அமௌண்ட் தான் அப்டேட் பண்ண முடியும். அதை தான் அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீங்க அதுக்கு மேடம் நீங்கள் இப்போ உங்கள் சைட்டில் ஒத்துக்காததுனால தான் மேடம் நான் ஆப் யூஸ் பண்ணுறேன். உங்கள் ஆப்பில் இருந்து தான் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருக்கேன். நான் இதை கஸ்டமருக்கு நான் ஃபாலோ பண்ணி அனுப்பிட்டேன் நான். எனக்கு போர்ட்டர் சைட்ல இருந்து சப்போர்ட் பண்ணல சார். நீங்களே எனக்கு ஏதாவது பார்த்து கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ கஸ்டமர்கிட்டயே பேசி அமௌண்ட் வாங்கிட்டேன். உங்கள் சைட்ல இருந்து கஸ்டமர் கேர் சைட்ல இருந்து இப்போ கால் பண்ணுறீங்க. சரிங்க சார். நீங்க ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிட்டு தான் சொல்றீங்க. ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் இந்த அமௌண்ட் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். கொஞ்சம் லைன்லயே வெயிட் பண்ணுங்க. ஒரு இதுவும் அப்டேட் பண்ண வேணாம் மேடம் எனக்கு. சார் நீங்க ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிருக்கீங்க தானே சார்? ப்ளீஸ் சொல்லுங்க. நீங்கள் போட்ட அமௌண்ட்ல நீங்கள் என்ன போட்டிருக்கீங்களோ கலெக்ட் பண்ணியாச்சுன்ட்டு நீங்கள் போட்டிங்களே. உங்களை யார் மேடம் க்ளோஸ் பண்ணது? யார் மேடம் க்ளோஸ் பண்ணாங்க எனக்கு? ஆப் யார் மேடம் க்ளோஸ் பண்ணா எனக்கு அமௌண்ட் ரிசீவ்டுன்ட்டு? ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்றோம் இல்லைங்களா? அது வந்து டிஃபால்ட்டா மேடம் உங்களுக்கு நான் கேட்கறது வந்து போர்ட்டல் ஆப்பை வந்து யார் மேடம் க்ளோஸ் பண்ணது எனக்கு? நான் க்ளோஸ் பண்ணல என் சைட்ல இருந்து. போர்ட்டல் ஆப்பில் வந்து அமௌண்ட் ரிசீவ்டுன்னு நான் க்ளோஸ் பண்ணவே இல்லை. சரிங்க சார். சார் உங்கள் சைட்ல இருந்து நீங்களே க்ளோஸ் பண்ணுறீங்க. சார் நான் சொல்ற எதையும் நீங்க அக்ரி பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ராப்ளம் ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட். பேமெண்ட் ப்ராப்ளம். யார் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிட்டதா சொல்றீங்க. நான் கஸ்டமர்கிட்ட கேட்டு நான் ஆல்ரெடி காமிக்கிறேன். பண்ணி கொடுக்குறேன். ப்ளீஸ் லைன்ல இருங்க. கஸ்டமர் கால் பண்ணிக்கிறேன். இல்லை மேடம் புரியல எனக்கு. ஹலோ நான் கஸ்டமர் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். ஹலோ வணக்கம் சார். போர்ட்டல் ரெசர்வேஷன் டீம்ல இருந்து பேசுவோம். சங்கீதா லைன்ல இருக்கேன். சொல்லுங்க. ருஷேந்திரன் கஸ்டமர் சார் லைன்ல இருக்கீங்களா? ப்ளீஸ் ஆமா கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆமாங்க ஆமா. தேங்க்யூ சார். பார்ட்னர் லைன்ல இருக்காரு சார். அதாவது நீங்க புக் பண்ணியிருக்க டாடா ஏசி வெஹிக்கிள் ஹிட்டாச்சி ஏடிஎம் சித்துப்பேட்ல இருந்து மேல்நலத்தூர் டெலிவரி பண்ணியிருக்காரு. இவரு ஃப்ரீ வெயிட்டிங் டைமுக்கு மேல எக்ஸஸா 1 hour 56 minutes வெயிட் பண்ணியிருக்காரு. பட் சார் அப்டேட் ஆமா ஆமா 116 மினிட்ஸ் வந்து அடிஷனலா இது பண்ணியிருந்தாரு. அதை அப்டேட் பண்ண கேட்டிருந்தாரு. அப்போ ஆல்ரெடி ஒரு முறை பேசணும் கஸ்டமர் கேர்ல. அது அப்டேட் ஆகல. ஹலோ ஓகே சார். ஆமாங்க சார். எரர் காமிச்சிருக்கு. பட் தென் சார் 1282 ரூபாய் அப்டேட். அதுக்காக 2 hours வந்து நம்ம வெயிட் பண்ண சொல்லுவாங்களா சார்? நான் 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணேன் சார் ட்ரிப்பு. அந்த ஆப்ல நீங்க செக் பண்ணி பாருங்க சார். 3 மணிக்கு ட்ரிப் க்ளோஸ் பண்ணிருக்கேன் சார். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா 2.5 மணி நேரம் ஆச்சு. ஓகே பார்ட்னர் சார். நாங்க அவங்க கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்டேட் பண்ணி கொடுக்கதா கால் பண்ணிருக்கோம் சார். 1282 சொல்லுங்க கஸ்டமர் சார். இப்போ என்னன்னாக்கா இப்போ நம்ம பேசிட்டு அவருக்கு அந்த 116 மினிட்ஸ்க்கு என்ன பேமெண்ட்டும் கொடுத்துட்டேன் நான். உங்க சைட்ல நீங்க வந்து அப்டேட் பண்ண வேண்டியதுதான் இருக்கு உங்கள்ட்ட. நான் வந்து அது என்ன ஆக்சுவலா வரணுமோ அதை வந்து நான் பண்ணிட்டேன் பேமெண்ட். தேங்க்யூ சார். அவர் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆமா. கன்ஃபார்ம் ஏன்னா நான் பண்ணியிருக்காரு. ஒரு மீட்டிங்ல இருக்கேன் நான். இப்போ ஏதாச்சும் அர்ஜென்ட் வேற ஏதாச்சும் கிளாரிட்டி வேணும்னா பேசலாம். இல்லைன்னா நீங்க அவர் சொல்ற மாதிரி அந்த ரேட்டுக்கு நீங்க அதை பண்ணி கொடுத்துருங்க எனக்கு. எஸ் சார். கன்ஃபர்மேஷனுக்காக தான் கால் பண்ணோம். நான் யூசர் வந்து 1282 ரூபாய் வந்து நான் அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா சார்? மேடம் நீங்க எதுக்கு மேடம் இப்போ அப்டேட் பண்றீங்க? எனக்கு 996 அமௌண்ட் ரிசீவ்டு நீங்க தானே மேடம் க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுக்கு மேடம்? இப்போ உங்களுக்கு கமிஷன் வேணுமா? சார் ரெக்வெஸ்டடா கேக்குறோம். கஸ்டமர் சார் தேங்க்யூ சார். கன்ஃபர்மேஷன் சார். தேங்க்யூ சார். ஹேவ் a nice day சார். சார் உங்க இஷ்டத்துக்கு நீங்களே க்ளோஸ் பண்ணுவீங்களா? உங்க இஷ்டத்துக்கு நீங்களே க்ளோஸ் பண்ணுவீங்களா மேடம்? நீங்களே ஒன்று பேசுவீங்களா? இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க போர்ட்டல்ல க்ளோஸ் பண்ணிட்டீங்களா அமௌண்ட்?
ஆ போர்ட்டலில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா மேடம்? சார் சார் நான் என்ன உங்கள் இஷ்டத்துக்கு சொல்றேன் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா ஆப்பில்? சார் நீங்க உங்களுக்கு ஆப்பில் ரெக்வஸ்ட் நான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா நீங்கள் எல்லா வேணாலும் பண்ணுவீங்களா ஆப்பில்? நீங்கள் கேட்குறதுக்கு எல்லாத்துக்குமே நான் அலோவ் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் எது வேணாலும் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்களா மேடம்? சார் கெட் பேக் பண்றோம். நாங்க ஃபேர் வந்து நீங்க ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிட்டதுனால கஸ்டமர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் ஆக்சுவல் ஃபேர் அப்டேட் பண்ணியிருக்கேன். பட் நீங்க அன்வான்டா இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ஸோ நான் கேஸ் ஃபாலோ அப்ல வைக்கிறேன். தேங்க்யூ சார். ஹேவ் அ நைஸ். ஹலோ